ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி சவுத் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தமிழ் படமான மரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மத வாழ்க்கையிலேருந்து விலகி நார்மல் லைஃபுக்கு வர விரும்புகிற ஒரு நன்னோட கதை தான் இது. நன்னா இருக்கிற மரியா வெக்கேஷனுக்கு கசின் ஆக்னஸ் வீட்டுக்கு தங்க வரா. அங்கே ஆக்னஸ் தன் பாய் ஃப்ரெண்ட் விஷ்ணு அப்புறம் இன்னொரு கப்பிள்ஸோட அப்பார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கா. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்தியாக இருந்துட்டு கப்பிள்ஸுங்க அப்படி இப்படி இருக்க இடத்துல இருக்கிறது மரியாவை நார்மல் லைஃபுக்கு ஏங்க வைக்குது. தன் அம்மா கிட்ட அதை சொல்லும் போது அம்மா அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிடுறா. இதுக்கடுத்து மரியாவுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, அந்த மாற்றம் மரியாவோட லைஃபை எப்படி மாத்துது, அதோட விளைவுங்க என்னன்னு சொல்ல வரது தான் இதோட மீதி கதை. ஒரு அப்பாவி கேரக்டர் ஒழுக்கக்கேடான ஷோவில் ஃபேஸ் பண்ணும்போது தடுமாறத்தான் செய்வாங்கன்னு டைரக்டர் ஹரி கேசுதனோட இந்த நெரேட்டிவ் கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்கு. அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்தில் அதுக்கு சாத்தானிசத்தையும் எழுத்திருக்காரு. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா உடையறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொன்னாலும் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயங்களை திரும்பவும் நம்ம தலையில ஏத்துறாரு. விஷயங்களும் டயர்ட் ஆக்கிடுது. சிலுவையை அடிக்கடி காமிச்சு இருக்கிற உணர்வையும் டல்லடிக்க விடுது. இதுல மரியாவோட தேவை அதுதான்னும் அது கிடைக்காதுன்னு தெரிய வரும்போது எதிர்மறையான சாத்தான் வழியில போறதுன்ற கான்செப்ட் இன்னும் தலைமுடியை பிச்சுக்கு வைக்குது. இங்கதான் கதை தடுமாறி மரியாவோட நிலைமை சட்டி எரியுதுன்னு நெருப்புல குதிச்ச கதையா ஆகுது. கதையில ஆக்னஸ் சொல்ற மாதிரி நன் ஆகிறதுக்கு முன்னாடி சர்ச் ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க. அப்ப ஏதாவது மனசலனத்துக்கு ஆளாகி நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள சர்ச் கட்டாயப்படுத்தாது. ஆனா அந்த ஒரு வருஷத்துல இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமான்ற டயலாக் விதட்டாவாதம். மரியாவோட அம்மா மாதிரி புரியாத ஜென்மங்க தான் அந்த தப்பை செய்யறது. அதே மாதிரி இந்த டைரக்டரும் ஒரு கட்டுப்பாட்டுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்கள தன்னோட தேவை என்னன்னு தெளிவா இருக்கிறவங்கள சாத்தான் பைபிள் அது இதுன்னு சில தேவையில்லாத விஷயங்களை இதுல எழுத்து விட்டுருக்காரு. நடுநடுவில் ஏதோ நமக்கு அரசல் புரசலா புரியுற மாதிரி கருப்பு உருவங்களை காமிச்சது ஓகே. ஆனா கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கருப்பு உருவங்களை நடமாட விட்டு என்ன சொல்ல வராருன்றது டைரக்டருக்கு தான் வெளிச்சம். இதுல ஒரே பாசிட்டிவ் என்னன்னா மனசஞ்சலத்தினால வர தடுமாற்றத்தை நீட்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டா தூபம் போடுறதுக்கு விஷ்ணு ஆண்டன் லேவி கேரக்டர்களை சரியா அமைச்சிருக்காங்க. சாய் ஸ்ரீயும் அந்த குழப்பத்தை ஜென்யூனா வெளிப்படுத்திருக்காங்க. ஓவராலா ஒரு நன்னோட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டை வித்தியாசமா வெளிப்படுத்துறத நினைச்சு போக போக கான்ட்ரவர்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அதையும் தெளிவா கன்வே பண்ணாததால சில மைல்டான அடல்ட் சீனுங்களும் வேண்டாத கருத்துங்க மட்டுமே கலங்கலாம் நிக்குது. அப்படி என்னதான் சொல்ல வராருன்னு இன்னமும் ஆர்வமா இருக்கவங்கள 18 வயசுக்கு மேல இருக்கவங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட மனசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.